கூலியோட 3வது பாடல் நேற்று ஹைதராபாத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகிருக்கு. நேற்று வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே அந்த பாட்டு அவ்வளவு வைப்ஸோட சும்மா தெறிக்க விட்டுருக்கார் அனிருத், அப்படி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு மாசாவும் ஒரு வைபவம் அந்த பாட்டு இருக்குது. அதுவும் அந்த லிரிக்ஸ்லாம் பார்க்குறப்ப அவ்வளவு பிரமாதமாக எழுதியிருக்காரு அறிவு. இந்த படத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறிவு அண்ட் அனிருத் ஒர்க்கு தான் ரொம்ப பேசப்படுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ரஜினிக்கு ஆப்டாக இருக்க மாதிரி போட்டு எழுதியிருக்காரு. அதுவும் அதிரடி கலப்புறம் விசிலு பறக்கட்டுமே அதிரடி கலப்பட்டுமேனுங்கிற அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப சூப்பர். அதை தாண்டி இன்றைய ஜென்ஸையும் பிடிக்கும் மனிதராக இருக்கார், அதெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டி என்றைக்குமே குறையாத மவுஸு அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி இருக்கிற சூப்பர் ஸ்டாரை எப்படியெல்லாம் ரசித்து எழுதணுமோ அப்படிலாம் ரசித்து ஒவ்வொரு வார்த்தையும் போட்டு எழுதியிருக்காரு அறிவு. அதை ரொம்ப அழகாக அந்த வழக்கமான அனிருத்தோட அந்த எனர்ஜி லெவலில் குறையாமல் பாடி கொடுத்துருக்காரு அனிருத். ஸோ முதல் பாட்டும் சிக்கிக்கிட்டு பாட்டும் அனிருத் பாடியிருந்தார் அறிவோடு சேர்ந்து. இந்த பாட்டையும் அறிவோடு சேர்ந்து அனிருத்தே பாடியிருக்காரு. ஸோ இந்த ஒரு ஆல்பம் ஹிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு கிளம்பிறங்கியிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் டீமு. அட்டகாசமாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்கிட்டு பாட்டு ஒரு வெப்ஸை கிரியேட் பண்ணிச்சு. மோனிகா பாட்டு வேறு லெவலில் இருந்தது. இப்போ பவர் ஹவுஸ் பாட்டு அதை தாண்டி இருக்குது. அது மாதிரி அவ்வளவு சூப்பராக இருக்குது. எப்படி ஜெயிலரில் ஹுக்கும் இருந்ததோ அதை தாண்டி இதை சூப்பராக கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு அனிருத். ஸோ பிரமாதப்படுத்தியிருக்காங்க பாட்டு. அதுவும் அந்த லிரிக்கல் வீடியோவில் ஒரு பிரம்மாண்ட ஒரு பவர் ஹவுஸ் செட்டோட ரஜினியோட அட்டகாசமான மிரட்டலான லுக்கோட அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. நிச்சயமாக ரஜினி ஃபேன்ஸ் கொண்டாடுற செலிப்ரேட் மூமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டாக தான் இந்த அமைஞ்சிருக்கு. நிச்சயம் இந்த பவர் ஹவுஸ் பாடலும் ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது முதல் தடவை கேட்குறப்பே நமக்கு அவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது. ஸோ அந்த அளவுக்கு மியூசிக்கு, லிரிக்கு, பாடல், அதை படமாக்கிய விதம், இப்படி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ 3வது பாட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இதுதான் ரஜினி ஃபேனுக்கு ஒரு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்காரு அனிருத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படமும் அந்த லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு நான் நேற்றுக்கே சொல்லிட்டேன். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் இனிமேல் கூலி ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது. அப்புறம் 2வது இன்னைக்கு சூர்யாவோட 50வது பர்த்டே. அதாவது 50 வயசு ஆயிடுச்சு சூர்யாவுக்கு அப்படின்னு வியப்பாக பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு தன்னுடைய 50வது பிறந்த நாள் நிற்கிறாரு. ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சியான நாளில் அவர் நடித்து முடித்த கருப்பு படத்திலேருந்து ஒரு டீசரை கொடுத்துருக்காரு. அந்த படத்தினுடைய டைரக்டரும் நடிகருமான ஆர்ஜே பாலாஜி. சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே அந்த டீசரை பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக கட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ படத்தில் 2 கேரக்டரா அப்படின்லாம் தெரியல, ஆனால் 2 கெட்டப்பில் இருக்கார். ஒன்று வக்கீலாக இருக்கார், சரவணன் பேரோட அட்வொகேட்டாக. எப்படி ஜெய்பீமில் ஒரு அட்வொகேட்டாக கலக்கினாரோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு அட்வொகேட் தான். ஏன்னா அந்த படமே ஒரு கோர்ட்டு ட்ராமா தான். ஒருவேளை அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இல்லை அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்குது. அதில் கருப்புங்கிற ஒரு கேரக்டரையும் பூந்து விளையாடுறாரு சூர்யா. ஸோ அந்த கருப்பு கேரக்டரில் சுருட்டை குடிச்சிட்டு அவரோட அந்த மிரட்டலான ஒரு கிராமத்து லுக்கில் பின்னாடி கருப்பு முனீஸ்வரனுக்கு முன்னாடி பாடிட்டு வர சான்ஸே இல்லை அந்த சீன்லாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. டீசரை சூர்யா ரசிகர்கள் கொண்டாடுற அளவில் பாலாஜி கட் பண்ணி கொடுத்துருக்காரு. அட்டகாசமாக இருக்குது. இந்த படம் ஒரு பெரிய கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த டீசர் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. ஸோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காரு. த்ரிஷாவோட ஒரு சீன் கூட இதில் வைக்கல. ஸோ த்ரிஷா போர்ஷன் ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் த்ரிஷாவை துளி கூட இதில் கொண்டு வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் சூர்யாவுக்கு ஒரு பெரிய பர்த்டே ட்ரீட்டாக, பர்த்டே கிஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கட் பண்ணி அழகாக கொடுத்துருக்காரு ஆர்ஜே பாலாஜி. படத்தோட மியூசிக்கும் வேறு லெவலில் இருக்குது. ஒரு இளம் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர், அவர் தான் மியூசிக்கு. ஸோ அவரோட மியூசிக்கை இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு சென்சேஷன் மியூசிக் டைரக்டர். ஒரு 7 படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு டாப் ஹீரோஸ்க்கு. அதில் இந்த படம் ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியாக இருக்கும் அப்படின்னு அந்த சின்ன ஒரு டீசரை பார்க்குறப்பே தெரியுது. இதை தாண்டி சூர்யாவுக்கு ஒரு பல படங்கள் மிஸ் ஆச்சு. அதுவும் குறிப்பாக டாப் டைரக்டர்ஸ் படங்கள் அப்படின்னு சொன்னால் கலைப்புலி தானு தயாரிப்பில் வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணுறதா இருந்த வாடிவாசல், அதை கைவிடப்படலை. ஆனால் வெளியில் எல்லோரும் ட்ராப் ஆகிடுச்சுன்னு சொன்னாலும்
இன்றைக்கும் அது உயிரோட்டமாக தான் வச்சுருக்காரு. ஏன்னா லாஸ்ட் பேட்டியில் வந்து அதற்கான மெனக்கடல் ஜாஸ்தி இருக்குது, அதனால் நாங்கள் தள்ளி வச்சுருக்கோம் அப்படின்னு வெற்றிமாறன் சொன்னார். இன்றைக்கி தானு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. பொன்விழா கொண்டாடும் நடிகர் சூர்யாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவர் தயாரிப்பில் சூர்யா ஜோதிகா நடித்து அவங்களோட லைஃப்பில் அந்த ஸ்பார்க் காதல் ஏற்படுற ஒரு படமாக இருந்த காக்கா காக்க படத்தை வந்து ஒரு பாடலை வெளியிட்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஸோ கௌதம் மேனன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். அதனால் அந்த படம் இன்னும் வரும் அப்படின்னு நம்பலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாலா வணங்கான் படம் அவர் நடிக்கிறதுலேருந்து மிஸ் ஆகி அருண் விஜய் நடித்து அது ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் அந்த படம் இவங்க விலகலை, இவங்களுக்குள்ள சண்டை அப்படிலாம் சொன்னாலும் அந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் பாலா கலந்துக்கிட்டாரு, சூர்யாவும் கலந்துக்கிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு அன்னோன்யமாக பழகி எங்களுக்குள்ளே எந்த வித சண்டையும் இல்லை, நாங்கள் திருப்பி ஒன்றா சேருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாலா டைரக்டர் படமும் மிஸ் ஆனது ஒரு சின்ன குறை தான். அது அடுத்து புறநானூறு படம் சுதா கோங்குரா டைரக்ஷனில் சூர்யா நடிக்கிறதா வந்தது. அந்த படம் ஏற்கனவே இவங்க சூரரை போட்டுருங்கிற ஒரு சூப்பர் ஹிட் கிட்ட கொடுத்து மட்டுமல்லாமல் தேசிய விருதும் வாங்கின ஒரு படம். அந்த டைரக்டர் படத்தில் நடிக்கிற அந்த புறநானூறு படம் அப்படியே ட்ராப் ஆச்சு. அதுக்கான மெனக்கடல் ஜாஸ்தி இருக்குது, நாங்கள் வேற ஒரு கதையோடு நிச்சயம் அவங்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சூர்யாவும் சொல்லியிருந்தார். ஸோ அவங்களும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. இப்படி 3 டைரக்டர் படங்களில் மிஸ் ஆனாலும் சூர்யாவுக்கு வேறு டைரக்டர்ஸ் கூட நல்ல படங்கள் அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு இருக்குது, அதனை தொடர்ந்து வெங்கி அட்லூரி படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மீண்டும் கங்குவா 2 படமும் இருக்குது. ஸோ அதனால் அவரோட லைனப்பும் பிரமாதமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நிச்சயம் சூர்யா 50வது பிறந்தநாள் கொண்டாடுறாரு. அவருடைய 50வது படமும் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஸோ சூர்யாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.